வெங்கட் பிரபு பண்ணது இன்னைக்கு வரைக்கும் எஸ்கேவை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இனியும் இந்த கதையை வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து முதல்ல விஜய்க்கு தான் சொன்னார். சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா எஸ்கே எல்லாம் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து விஜய் வந்து சீஃப் மினிஸ்டராவே ஆயிட்டார். அதனால வந்து யாருக்கும் யாரும் போட்டி கிடையாது. அதை முதல்ல நம்ம அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். விஜய்க்கான இடம் விஜய்க்கு, அஜித்கான இடம் அஜித்க்கு. யாரும் யாரையும் தொட முடியாது. ரஜினியை வந்து யாராவது தொட முடியுமா? சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான், உலக நாயகன்னா கமலஹாசன் தான். அவங்களுக்கான இடம்ங்கிறதுக்கு பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு தான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல கூட அப்படி ஒரு டயலாக் வச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. நானும் பார்த்தேன். அது எப்படின்னா, அதான் நான் சொன்னேன்ல, அங்க ஆரம்பிச்சது மையப்புள்ளி அங்க ஆரம்பிச்சது. அது கிட்டத்தட்ட அந்த வாரு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போய் இன்னைக்கு வந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அது ட்ரால் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எப்படின்னா அன்னைக்கு வெங்கட் பிரபு பண்ண ஒரு தப்புன்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. வெங்கட் பிரபு பண்ணது இன்னைக்கு வரைக்கும் எஸ்கேவை தொடர்ந்துட்டே இருக்கு. இனியும் தொடரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, சூர்யா அவர்களுக்கு கடந்த ஒரு சில வருஷங்கள்ல படம் அவ்ளோ நல்லா போச்சான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். சோ இப்ப இந்த ட்ரெய்லர்லயே பார்க்க முடியறது என்னன்னா, சூர்யா அவர்களோட டயலாகே வந்துட்டு ஃபேன்ஸுக்காக நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதாகட்டும். அ த்ரிஷா மேம் வந்துட்டு பீக் சம்பவம் லோடிங் அப்படிங்கும்போது, இங்க பின்னாடி ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் நடக்கிறதாகட்டும். சூர்யா அவர்களுக்கு இந்த ஒரு படம் எப்பேர்ப்பட்ட ஒரு கம்பேக்கா இருக்க போகுது சார்? நிச்சயமா ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும்னு நம்பி தான் சூர்யா அந்த படத்துல நடிச்சிருக்காரு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆர்ஜே பாலாஜியோடைய கதை அது வந்து சூர்யாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் சொல்லப்போனா இந்த கதைய வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து முதல்ல விஜய்க்கு தான் சொன்னாரு. விஜயால நடிக்க முடியாத ஒரு சூழல்ல தான் வந்து இந்த கதை வந்து கைமாறி வந்து சூர்யா கிட்ட வந்திருக்கு. ஸோ இது ஒரு மாஸ்க் சப்ஜெக்ட், ஒரு ஆக்ஷன் ஹீரோ நடிக்கக்கூடிய சப்ஜெக்ட். அதுல எல்லாமே இருக்கு. டோட்டல் வந்து ஒரு கமர்ஷியல் மசாலா பேக்கேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேக்கேஜ் வந்து இந்த படத்துல இருக்கு. ஸோ அத வந்து சூர்யா வந்து நம்புறாரு. நம்பி தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. எந்த படமா இருந்தாலும் அந்த படத்தை தொடங்குற இயக்குனரோ, தயாரிப்பாளரோ, நடிகரோ, இல்ல அதுல வொர்க் பண்ற குரூவோ இந்த படம் ஓடக்கூடாதுன்னு நெனச்சு தொடங்கவே மாட்டாங்க. கண்டிப்பா. யாரா இருந்தாலும் இந்த படம் வந்து பெரிய சக்சஸ் ஆகணும், கிராண்ட் சக்சஸ் ஆகணும், மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன பண்ணணுங்கிற எதிர்பார்ப்புல தான் நடிப்பாங்க. ஆனா, நம்ம கால்குலேட் பண்றதெல்லாம் பல நேரங்கள்ல பொய்யாயிரும். இது வந்து ரஜினிக்கும் தோல்வி படங்கள் இருந்திருக்கு, கமலுக்கும் தோல்வி படம் இருந்திருக்கு. விஜய், அஜித்லருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் தோல்வி படங்கள் இருந்திருக்கு தானே. இப்ப கரைன்னு ஒரு படம் சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி வந்துச்சு. தனுஷ் படம். ஆமா. அந்த டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா, விக்னேஷ் ராஜா போர் தொழில்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்த குடுத்த ஒரு இயக்குனர். அவங்க 2 பேரும் ஒரு காம்பினேஷன். ஆனா அந்த படம் பெருசா பேசப்படல. அதுக்கு 2 காரணம் சொல்லப்பட்டது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, தேர்தல் நேரம்னு சொன்னாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அது படமே கொஞ்சம் சுமாரான படம் தான் சொன்னாங்க. ஸோ அப்படின்னும்போது படம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து சொல்லணும். இதுதான் வந்து உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தை எடுக்கும்போது அது பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. டோட்டலாவே வந்து ஒரு இன்வால்வ்மென்ட்டோட பண்ணும்போது, நம்ம நெனைக்கிற மாரி வரணும் அந்த படம். எப்பவுமே எப்படின்னா, ஒரு கதை வந்து உருவாக்குறது பெருசு கிடையாது. அந்த கதையை திரை வடிவம் குடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெரிய விஷயம். உயிரோட்டத்தோட அந்த கேரக்டர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ல வந்தா தான், அது ஆடியன்ஸோட போய் கனெக்ட் ஆவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாப் சில நேரங்கள்ல அது கரெக்ட்டா போயி சக்சஸ் ஆயி வெற்றி படமாயிரும். சில நேரங்கள்ல என்னன்னா, நம்ம நெனைக்கிறதை மீறி அது வந்து அஷ்டகோணமா போயி தோல்வி படமாயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது, இது சூர்யாக்கான ஒரு கதை. இது சூர்யா படம் அப்படின்னா, அதுல எல்லாமே என்ன இருக்கணுமோ அத்தனையும் இதுல இருக்கு. அதெல்லாம் வந்து எதுவுமே அவங்க மிஸ் பண்ணல. ஹீரோயின் வந்து திரிஷா வந்து நடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சாய் அபயங்கர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டைரக்டரா மாறிட்டாரு. கண்டிப்பா. யங்ஸ்டரு. அவர் வந்து கருப்பு படம் தான் அவருடைய முதல் படம். ஃபர்ஸ்ட் சைன் பண்ணது ஆமா. கருப்பு தான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து தான் நெறைய. டியூட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பல படங்கள் சைன் பண்ணாரு. இன்னைக்கு பாருங்க, அதாவது அட்லி, அல்லு அர்ஜுன் நடிக்கிற 900 கோடி ப்ராஜெக்ட்க்கு மியூசிக் யாருன்னா மியூசிக் சாய் டைரக்டர் சாய் அபியங்கர். ஸோ அபியங்கர். இதெல்லாம் வந்து இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், எல்லா எப்படி சினிமாக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கா பேக்கேஜ் படமா தான் இது வரப்போகுது. அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அப்பதான் நமக்கு தெரியும். ஆனா சூர்யா இந்த படத்த மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கிறாரு. சூர்யாவோட ரசிகர்களும் இது நிச்சயமா நம்ம தலைவர்ன்னு சொல்லக்கூடாது. நம்ம அண்ணனுக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அது நடக்கும். ஏன்னா 2 தோல்வி படங்கள் வந்துருச்சு. நிச்சயமா இந்த நிச்சயமா படம் இது வெற்றி வெற்றி படமா படம். அமையும். அது நடக்கும். நல்ல கண்டிப்பா சார். மனுஷங்க சூர்யா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க நிச்சயமா சார். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ஸ்லயே ஒரு நல்ல குட் ஹார்ட்டட் ஆர்டிஸ்ட்னா பெர்சன் சூர்யா. சூர்யா. பல உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. அரசியல்லாம் வராமயே பல உதவிகள் செஞ்சுட்டு கண்டிப்பா. இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு நல்ல மனுஷனுக்கு நல்லது தான் நடக்கும். சரி, எனக்கு வந்து இந்த கேள்வி உங்ககிட்ட கம்பல்சரி கேட்கணும் அப்படின்னு என்னன்னா, ரீசென்ட்டா ஆர்ஜே பாலாஜி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு.
என்னோட அசிஸ்டன்ட்ஸுக்கு நான் புரொடக்ஷன் சைட்ல இருந்து மணி வருதோ வரலையோ, நான் வந்து சம்பளம் குடுத்துருவேன். அது இப்பதான் அவங்க புதுசா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே அளவா பார்த்து நான் வந்து சம்பளம் குடுத்தேன் அப்படின்னு அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ புரொடியூசரா ஒரு டைரக்டரோட மைண்ட் செட் இந்த மாரி இருக்குங்கும்போது, நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? எப்படி அப்ரிஷியேட் பண்றீங்க? அதாவது இது என்ன தம்பி, ஒரு காலத்துல சினிமால சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ஏன்னா இது உண்மை. 100% உண்மை. எப்படின்னா, கண்டிப்பா. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் எல்லா பளுவும் இருக்கும். எல்லா வேலையும் வந்து ஒரு டைரக்டரால பண்ண முடியாது. டைரக்டர் அவர் சீஃப் கமாண்டர். ஆனா கூட இருந்து வேலை பார்க்குறாங்க பாருங்க. ஒரு ம். 5 பேர், 4 பேர், 10 பேர். அவங்க தான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு, தலையில தூக்கி போட்டு பண்ணா தான், கண்டிப்பா. அந்த இடத்துல ஃபீல்ட ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணா தான் டைரக்டரால ஷூட் பண்ண முடியும். ம். ஸோ இப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஒரு ஹார்ட் அண்ட் டஃப் ஜாப் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு காலகாலமா சினிமால என்னன்னா, சரியான சம்பளங்கள் குடுக்கறது இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. உண்மை. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் குடுக்கப்படுதா அப்படின்னா, பல நேரங்கள்ல இல்லைங்கிறது உண்மை. அது பல காரணங்கள் இருக்கும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு பெரிய பெரிய டைரக்டர்ஸ் ஒரு உதாரணத்துக்கு ஷங்கர்லேருந்து, ம். அட்லிலருந்து, ஏஆர் ஏ.ஆர். முருகதாஸ், முருகதாஸ்லேருந்து, நம்ம இப்ப நீங்க சொல்றீங்க ஆர்ஜே ஆர்.ஜே. பாலாஜிலேருந்து பாலாஜி. பல பிரபலமான முன்னணி இயக்குனர்கள், லைம் லைட்ல இருக்கிற லோகேஷ் கனகராஜ், நெல்சன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ ரொம்ப ரொம்ப நல்லா வச்சுக்கிறாங்க. ரொம்ப செல்லப்பிள்ளை மாரி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, நெசசிட்டி இருக்குல்ல, அது எல்லாமே குடுக்குறாங்க. இதெல்லாம் குடுத்து இன்னைக்கு வந்து ஹேப்பியா வச்சுக்கிறாங்க. வச்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. இது ஒரு மனநிலை. இது வந்து இன்னைக்கு மாறியிருக்கு. ஒரு காலத்துல சினிமா, அதுல வந்து எல்லாரையும் நம்ம சொல்லல. ம். ஒரு காலத்துல பொதுவாவே பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னா குறைச்ச சம்பளத்துக்கு கூப்பிடுவாங்க. ம். நீங்க போய் ம். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படம் 1 வருஷம் நடக்கும். அவனுடைய சம்பளம் வந்து 10,000 இருக்கும். எப்படி கட்டுப்படி ஆகும்? 1 வருஷம் 12 மந்த்ஸ் வொர்க் பண்ணணும். 10,000 அப்போ ஒரு மாசத்துக்கு அவனுக்கு வருமானம் என்ன ரூ. 800 இது குடுத்துட்டு இருந்தாங்க. இது நடந்துட்டு இருந்தது. ஆனா அந்த அவலங்கள்லாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸையும் மதிச்சு, அவங்களுடைய உழைப்பையும் மதிச்சு, இன்னைக்கு நெறைய இயக்குனர்கள், நீங்க சொல்ற மாரி ஆர்ஜே பாலாஜிலேருந்து எல்லாருமே நல்ல சம்பளம் குடுக்குறாங்க. நல்லா வச்சுக்கிறாங்க. தம்பி மாரி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழல் வந்து இன்னைக்கு உருவாகியிருக்கு. இயக்குனர் மனசு மத்தியில அப்படி ஒரு எண்ணங்கள் வந்திருக்கு. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அன்னைக்கு இயக்குனர்களுக்கே பெரிய சம்பளம் இருக்காது. ஆனா இன்னைக்கு இயக்குனர்களுக்கு ஆமா. பல கோடி பல வந்து கோடி ரூவா சம்பளம் சம்பளம். கிடைக்கணும்போது, அவங்க அள்ளி குடுக்குறாங்க. சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. தே டிசர்வ். அதான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதுக்கான தகுதியானவர்கள். அது எல்லாருமே செய்றாங்க. இனியும் எல்லாருமே செய்யணும் அது. சூப்பர் சார். ரொம்ப நெறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அண்ட் கருப்பு படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பா வந்துட்டு தியேட்டர்ல ரொம்ப சூப்பரா சக்சஸா ஆகணுங்கிறது நம்ம டீம் சார்பா வாழ்த்துக்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. யாஹ்! இதே மாரி ஒரு சூப்பரான வீடியோல, சூப்பரான கன்டென்ட்டோட, சூப்பரான கெஸ்ட்டோட மீட் பண்ணலாம். அடுத்து பை ஃப்ரம் விஜய் கிருஷ்.